நமக்கு இதெல்லாம் ஒரு குழப்பு. வீட்டில் ஆளுக்கு தான் ஏன் தெரியலையேக்கா. வாடி வாடி அக்கா, உன் புடவை எதுன்னு பார்த்து எடுத்துக்கக்கா. என்னடி அவசரம், அப்புறமே தந்து கொடுக்கல. நான் பாட்டு பேக்கோட எடுத்துன்னு போயிட்டேன். எங்கள் அக்கா பாட்டு திட்டுது. அவங்க புடவை மாறி போச்சுன்னா என்ன பண்ணுவேன், வெட்டுமே கொடுத்துட்டு வான்னு சொல்லிச்சு. அதான் உங்க புடவை உங்ககிட்ட கொடுத்து போல வந்தேன். சரி உக்கா, என்ன சாப்பிட்றியா? சாப்பிடலாம்க்கா. முதல்ல இந்த பேக் கொஞ்சம் இறக்கி கீழே வைக்கிறியா? லேசா குடி 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 ஆகிட்டேன். எது மேலே நின்று குடி. கோமா என்ன பண்ணுறா வீட்டில்? அது என் கூட தான் யாருக்கா புடவை எத்தனை கொடுத்துட்டு வர வந்தது. வட வழியில் யார மாட்டினாங்க பேசி நின்று இருக்கு ஒரு பின்னாடி. கோமா இதான் வந்திருக்கா? ஆமாம், என்னை மட்டும் எத்தனை கொடுக்க சொல்லிச்சு. நான் மட்டும் போக மாட்டேன், நீ வான்னு சொன்னேன். அதை வந்தது அறுவடை நின்று பேசினுக்கு. இதுக்கு நான் மட்டுமே தனியாக வந்துருக்கலாம் போல இருக்குது. சரி எப்பவுமே வேட்டா, நீ உட்கார சாப்பிட நேரத்தில் வரேன். அக்கா எதுவும் வேணாக்கா, உன் கூட மட்டும் எடுத்துக்கா. இருப்பேன் பரவாயில்ல உட்காரு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். வேறு ஒரு நிமிஷம் வரேன். உங்ககிட்ட குழம்பு வாங்கி போலான்னு பார்த்தேன். என்ன சாப்பிட்டு இருந்தா என்ன எத்தனை வந்து பார்க்கலாம். வந்துட்டா போல இருக்குது. கதவு திறந்து வச்சுக்குது. பரிமளா. வாங்கண்ணே வாங்கண்ணே. யார் ராதிகாவா? என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஊரில் தான் இருக்கீங்களா, எங்கே வேற ஊருக்கு போயிட்டீங்களா? நான் எங்கே வேற ஊருக்கு போகிறது, இதே ஊரில் தான் இருக்கிறேன். இத்தனை நாள் பசங்க லீவ் விட்டு இருந்தாங்களே, உன் மாமியார் ஊருக்கு எங்கன்னா போயிட்டேன்னு பார்த்தேன். நான் எங்கே மாமியார் ஊருக்கு போகிறது, மாமியார் என் கூட தான் இருக்குது. அப்படியாம்மா? ஆமாண்ணே, நான் இங்கே வந்தவொடனே ஒரு மாதம் தான் அவங்க தனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்க, என் கூட தான் இருக்கிறாங்க. சரி சரி. தங்கத்தோட வேலைக்கு போயிட்டானா? ஒரு காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு போயிட்டு வரேண்ணே. நைட்டு 9 மணிக்கு தான் வருவார். சரிம்மா. புடவை எடுக்க போயிட்டு சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே, போனோம் புடவை எடுத்தோம், டக்குன்னு வந்துனே இருந்துட்டோம். நம்மளுக்கு புடவை எடுக்கணும் தான் லேட் ஆகும். அது கல்யாணம் பொழுது எடுத்து போனா 2 புடவை பார்த்தா 3வது புடவை செலக்ட் பண்ணிட்டு வந்துனே இருந்துட்டோம். ஆனா உங்களுக்குலாம் புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆக்கிடுவீங்களா? ஆமாண்ணே, துணி கடைக்குள்ள போனேன்னு வச்சுக்கேன். எல்லா புடவையெல்லாம் பார்த்துங்க, எல்லா துணிங்களும் பார்த்துங்க. டைம் போகிறதே தெரியாது. காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டுக்கு 9 மணிக்கு தான் வெளியிலே வரணும். என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏண்டி நீ வேற துணி எடுக்கிறேன்னு காலையிலேயே கிளம்பிட்ட. அனிதா மட்டும் தனியாக வீட்டில் இருக்கா. இந்த பையன் எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அதை என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்து பார்த்தா நீயே வந்துட்டு இருக்க. இன்னமும் அதிசயமாக சீக்கிரமாக வந்துட்டு இருக்கா. ஆமாங்க, போன வேலை சீக்கிரம் முடிச்சு டக்குன்னு வந்துட்டான். அனிதா அனிதா என்ன பண்ணுறா? உள்ளதாங்க இருக்கிறா. சரி தனியாக இருக்கால குழந்தை, அதை என்ன பண்ணுறேன் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி தனி திறந்து விட்ருக்கேன், அதை போய் மடையை அடைக்கணும் நான். சாப்பிட்டு போங்க. அம்மா நான் காலையில் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டேன். நான் 12 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பாடு எடுத்து போயிட்டீங்களா காலையிலையா? சரி நானே சொல்லணும்னு நினச்சேன் ஃபோன் பண்ணி. நீங்களே எடுத்துன்னு போயிடுங்க, நான் எடுத்துன்னு முடியாதுண்ணே, நீங்களே சாப்பிட்டா. சரி. ஆமாம், நீ போனோன்னா எத்தனை மணிக்கு வருவியோ? உன்னை நம்பி இருந்தானே நான் இன்றைக்கி ஃபுல்லாக பட்டினியாக தான் இருக்கணும். அதான் தூக்குச்சட்டில் போட்டு எடுத்துன்னு போயிட்டேன் போகும்போது. சரி நான் போயிட்டு வரேன். வரும்போது நம்ம தோட்டத்தில் முருங்கை கண்ணை கொஞ்சம் 4 பறிச்சு வாங்க. நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு வேணும் காலையில். நிறைய காய்ச்சி இருக்குது, வேணா வந்து நிறைய அறுத்துன்னு போகலாம். 4 மட்டும் போதுமா? ஏன்னா எனக்கு கூட அப்படியே 2 முருங்கை பறிச்சு வாங்கினே. முருங்கை போட்டு சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. சரி பறிச்சுன்னு வரேம்மா. இந்த முருங்கை வேணா கூட வாங்கிக்கோ. கீரை வந்து நான் சனிக்கிழமை வாங்கிக்கிறேன். இப்போ முருங்கை மட்டும் கொடுங்க. ஏண்டி தோட்டத்தில் முருங்காவை காய்ச்சி தொங்கின்னு கிடக்குது, முத்தி போயிடும் போல இருக்குது. வந்து அறுத்தன்னு வச்சுக்கேன், சந்தையிலேயே எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். வரேங்க ஒரே டயர்டாக இருக்குது. நாளைக்கு காலையில் வரேங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோ முருங்கை தேருமா? முருங்கை ஒன்று என் ஹைட்டுக்கு இருக்குதுமா. 10 கிலோ இல்லை, ஒரு 25 கிலோவுக்கு மேலே வரும். நிறைய காய்ச்சி இருக்குது. எம்மாடியோ பரவாயில்லையே, அப்போ நல்ல விலை கிடைக்கும்ல? எங்கம்மா நிறைய முருங்காய் காய்ச்சி தான் விலை கம்மியாகி போகுது. சீசன் இல்லாத டைமில் ஒரு முருங்காய் கூட 20 ரூபா 30 ரூபான்னு சொல்கிறாங்க. சீசன் டைமில் 3 முருங்காய் 10 ரூபான்னு தான் விற்கிது. அப்போ விலை நம்மளுக்கு கம்மியாக தானே கொடுப்பாங்க, விலை அவ்வளோவா கிடைக்காது. அப்படியாண்ணே? அப்போ வந்து சீசனில் வந்து நிறைய காய்க்கும் போது இந்த பொருளில் மதிப்பு கூட்டு பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பண்ணாவது நீங்கள் விற்கலாம், நல்ல காசு கிடைக்கலாம் உங்களுக்கு. என்னதுமா சொல்கிற? ஒன்றும் புரியல. தெரியல உங்களுக்கு? ஸோ மதிப்பு கூட்டுதல்னா இப்போ வந்து நம்ம மாடு வந்து பால் கறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மக்கிட்ட நிறைய பால் இருக்குது. அந்த பால் வந்து நம்ம அப்படியே காய்ச்சி காஃபியோ டீயோ இதை போட்டு குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மீதி பால் இருக்குது, அது வேஸ்ட்டாக போயிடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் கொஞ்சம் புற ஊற்றி அதை தயிராக்கிறோம். அந்த தயிரை வந்து கடைஞ்சா மோரை நம்ம கடையும் போது அதுலேருந்து நம்மளுக்கு வெண்ணெய் கிடைக்குது. வெண்ணெய் வந்து காய்ச்சினா நெய் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பொருள்லேருந்து நம்ம பல பொருள் தயாரிக்கிறோம் இல்லையா? அப்புறம் நமக்கு நிறைய பல பொருள் கிடச்சிது. நெய் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தயிர் வந்து ஒரு நாளைக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ பாலாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும்ல. நம்ம இந்த மாதிரி பிரித்து அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டுறோம் பார்த்தியா? அதுக்கு தான் மதிப்பு கூட்டுறது. என்னமோ சொல்கிற, இந்த முருங்கைக்காய்க்கு நான் எங்கே மதிப்பு கூட்டுறது? இது நான் பாலா இது? ஸோ அப்படி இல்லைண்ணே, இப்போ வந்து முருங்கைக்காயை வந்து என்ன தரம் பண்ணுறாங்க, அந்த முருங்கைக்காய் உள்ள அதை கொஞ்சம் வேக வச்சு அதுக்குள்ளே அந்த பருப்புலாம் இருக்குல்ல, அதோட விதை அந்த சதை அதெல்லாம் வந்து வழித்து எடுத்து அதை வந்து பவுடராக்கி என்ன அதை வந்து விற்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப விலை போகுது. அதே மாதிரி முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தியா? நமக்கு முருங்கைக்கீரை சீசன் நல்ல ஒரு சீசனில் வந்து நிறைய கீரை கிடைக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நெல்லில் உலர்த்தி அதை பவுடராக்கி அதை வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படவே இல்லையா? அப்படியாம்மா? இதெல்லாம் வேறு பண்ணுறாங்களா? முருங்கைக்கீரை பவுட்ரு, அதுக்கப்புறம் என்னது முருங்கைக்காய் சதையெல்லாம் அதெல்லாம் வேறு விற்கிறாங்களா? ஆமாம். அப்புறம் அந்த முருங்கை பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட பவுடர் பண்ணி விற்கிறாங்க. இதுதான் மதிப்பு கூட்டுறது. இப்போ நம்மக்கிட்ட முருங்கைக்காய் அப்படியே நம்ம வச்சிருந்தோம்னா, மரத்துலேயே வச்சிருந்தோம்னா விலை கிடைக்கலன்னா அது வேஸ்ட்டாக போய் முத்தி போய் காஞ்சி போய் வேஸ்ட்டாக போகுது. என்ன நம்மளுக்கு அப்படியே வேணால் விதை மட்டும் கிடைக்கும்.
அதுக்கப்புறமா வந்து வேஸ்ட்டாக தான் போயிடுது. அது இந்த மாதிரி மதிப்பு கூட்டி நம்ம விற்கும் போது நமக்கு லாபமும் நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பொருளும் வேஸ்ட் ஆகாது. இன்னும் கூட நம்ம இந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ணி நிறைய விவசாயம் பண்ணி இந்த மாதிரி விற்கலாம். அது தெரியாமல் தான் விவசாயிகளாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மதிப்பு கூட்டி எப்படி நம்ம பொருளை நல்லா விலைக்கு விற்கிறதுன்னு பாருங்கள். உலகம் ஃபுல்லாக எல்லாருமே வாங்குறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். நீ சொல்கிறது கூட நல்ல விஷயமா இருக்குதும்மா. யோசிச்சு என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்போ கூட பார்த்தீங்களா இந்த பொருளை மாங்காய், அதுக்கப்புறம் தக்காளி அதெல்லாம் வந்து ஒரு சீசன் டைமில் இந்த வெயில் காலத்தில் ஒரு சீசன் டைமில் நிறைய காய்க்குது. அதெல்லாம் வந்து விலை போல அப்படி சொல்லிட்டு விவசாயிங்களாம் ரோட்டில் கொட்டி வேஸ்ட் ஆகி போகுது. எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி இதெல்லாம் விளை வைக்கிறோம், மருந்து போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம், எங்களுக்கு வந்து விலையை கிடைக்க மாட்டேது அப்படி சொல்லிட்டு எடுத்து போய் ரோடெல்லாம் கொட்டிடுறாங்க. அவங்களுக்கு அது நஷ்டம் தான். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அது விளை வச்சுருப்பாங்க. அதே நம்ம ரோட்டில் கொட்டாமல் அந்த தக்காளிலே வந்து எப்படி சாஸ் செய்யலாம், அதை எப்படி மதிப்பு கூட்டுறது, அதே மாதிரி மாங்காயில் ஊறுக்காய் போட்டு விற்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குண்ணே. உழவர்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து யோசித்து இந்த விவசாயிகள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பொருளுக்கு தங்கத்தோட விலை அதிகமாக இருக்கும். அது தெரியாமல் விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அம்மா இதெல்லாம் செய்யறதுக்கு எங்கம்மா நேரம் இருக்குது? தண்ணி ஊறுறதுக்கும் அந்த மருந்து தெளிக்கிறதுக்கும் அந்த உரம் போடுறதுக்கும் களை பறிக்கிறதுக்குமே நேரம் சரி இருக்குது. இந்த மதிப்பு கூட்டுறலாம் எப்படி பண்ணுறது சொல்லு? ஏன்னா எங்களை மாதிரி பொம்பளைங்களாம் நாங்களாம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம். எங்களால் குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு வேலை வெட்டிக்கெலாம் போக முடியுமா சொல்லு? அப்படி மீறி போனால் இந்த 100 நாளைக்கு வேலைக்கு போகிறோம். எங்ககிட்ட வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு வந்து செஞ்சு தருவோம். இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி கூட நம்ம பண்ணலாம். என்னமோ சொல்கிறேம்மா, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. என்ன சந்தையில் முருங்கைக்காய் விலை கம்மியாக போச்சுன்னு வச்சுக்க, எங்ககிட்ட எடுத்து வந்து கொடுங்க, நாங்கள் ரெடி பண்ணி தரோம். என்ன அது விற்கிறதுக்கு எப்படின்னு நம்ம பசங்க கிட்ட கேட்டேன்னா சொல்லி தருவாங்க. அதுக்கு படி செஞ்சுக்கலாம். அம்மா ராதிகா வேணாலும் வாயாடி தான் நினச்சினா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கால. இக்கா நம்ம கையில் ஒன்று வச்சிருப்போம் பார்த்தியா நேரமோ ஃபோனுன்னு, அதை திறந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன் இந்த உலகமே நம்ம பார்க்க முடியும். அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பார்த்துன்னு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். வாழ்க்கையில் எப்படி முன்னேறுதுன்னு பார்க்கணும். 10 ரூபாய் வேணும் உயிர் போதுன்னா கூட யாரும் தரமாட்டாங்க. நின்று வேடிக்கை மட்டும் நல்லா பார்ப்பாங்க. ஆமாடி சரியா சொன்னடி. என்னண்ணே நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? சரிம்மா நீ சொன்னபடியே செய்யலாமா. வருஷம் எல்லா பொருளும் வந்து விலை கம்மியாக இருக்குது சொல்லிட்டு வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். இனிமேல் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. இப்படி புத்தி சொல்லிதானே முடிவெடுங்க. என்ன வளம் என்ன இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உன் மதிப்பு உயராது வயல் நாட்டில், விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. சரிம்மா வரம்மா. சரிங்க பார்த்து போயிடுங்க. இனிமே கடன் என்ற வார்த்தைக்கே நம்ம வீட்டில் இடம் இருக்கக்கூடாது. அண்ணா எவ்வளோ சந்தோஷமா போகிறது பத்தியா. சரி நீ சாப்பிட்றீ என்னது கருவாட்டு குழம்பு மீன் வறுவல்டி. எப்பா கருவாட்டு குழம்பு மட்டும் தானே சொன்னேன், மீன் வறுத்துட்டியா? ஆமாடி ஒரு 4 துண்டு மட்டும் வறுத்தேன். பேக் எடுத்து வரவே எப்படி இந்த சாப்பிடு. நான் கூட நீ குடிக்கிறதுக்கு மோரோ தண்ணி ஏதோ எடுத்து வரதுக்கு போகிறேன்னு நினச்சேன். சாப்பாடை போட்டு எடுத்து வந்துட்டியாக்கா? இல்லையா உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியாதா நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு? நீ போன உடனே அப்படியே திரும்பி வந்துட்டு இருக்க. நீ வீட்டில் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டேன். நல்லா தெரியுது முகத்தை பார்த்தா உடம்பு டயர்டாக இருக்குது, முகெல்லாம் வாடி போயிருக்குது. நீயே ஒரு தாய் தான் நிரூபிச்சிட்டக்கா. சாப்பிடு நீ சாப்பிட்டியாக்கா? நான் வந்தவொடனே சாப்பிட்டேன். நீ சாப்பிடு. கருவாட்டு குழம்பு நல்லா மனமாக இருக்குக்கா. என்ன ராதிகா சொல்லுக்கா. இப்போது என் வீட்டு சுற்றி நிறைய மாங்காய் இருக்குது. நான் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குது. நான் வீட்டுக்கு ஊறுக்காய் போட்டால் கூட எனக்கு எவ்வளோ மாங்காய் தேவைப்படும்? ஒரு 5 கிலோ 10 கிலோ மாங்காய் நான் வந்து வீட்டுக்கு ஊறுக்காய் போட்டுக்க முடியுமா? ஒரு வருஷத்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அது ஒரு மேலே வச்சுக்க முடியாது. என்ன நிறைய மாங்காய் இருக்குது. மாங்காவை வந்து என்ன பண்ணலாம் சொல்லு? இந்த மாதிரி இப்போ கூட்டுறது எதை சொல்லுங்க நீங்கள்? அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? என்னக்கா அப்படி கேட்டுட்ட? மாங்காய் வந்து என்ன பண்ணலாம்? ஊறுக்காய் போட்டு விற்கலாக்கா. ஊறுக்காய் நல்லா வியாபாரம் ஆகும். மாங்காய் வைக்க செம்மையாக வியாபாரம் ஆகும். இல்லை மாங்காய் வந்து எனக்கு ஊறுக்காய் போட தெரியும். என்ன அதை எப்படி நான் வந்து பாட்டிலில் போட்டு எப்படி விட ஊரா போய் விற்கிறது சொல்லு? நீ ஏன் கவலைப்படுறத பற்றியே? மாங்காய் ஊறுக்காய் மட்டும் செஞ்சே கொடு, எப்படி விற்கிறேன் பண்ணானே. எங்கள் வீட்டில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு. அதையே சேர்த்து ஊறுக்காய் போட்டு எப்படி வியாபாரம் பண்ணி காட்டுறேன் பார். எப்படி இப்போ விற்பா? இப்போ நம்ம ஊரில் பெட்டி கடலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் எடுத்து போய் கொடுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் எடுத்து போய் ஒரு 2 பாட்டில் கொடுத்து சாம்பிள் கொடுத்து இந்த ஊறுக்காய் விற்று பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வரணும். அவங்க வந்து மக்களுக்கு வந்து விற்பாங்க. நம்ம வந்து ஒரு சாம்பிள் மாதிரி முதல்ல கொடுக்கலாம். ஒரு 5 ரூபா பாக்கெட் அந்த மாதிரி கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி இத்தனை பாக்கெட் வேணும், இத்தனை பாட்டில் வேணும் அப்படி சொல்லிட்டு. இதை எடுத்த உடனே பாட்டிலில் போட்டு விற்றா கொஞ்சம் கஷ்டம் தான். பாக்கெட்டில் போட்டு விற்கலாம். சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு நம்ம ஊறுக்காய் டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு ஆர்டர் தருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? முதல் ஊறுக்காய் போட்டு கொடு, அது எத்தனை சாம்பிள் முதல் கொடுத்துட்டு வரேன். இதில் நமக்கு லாபம் கிடைக்குமாடி? லாபம் கிடைக்குமா கேட்குறியா? 10 ரூபா ஊறுக்காய் பாக்கெட் பார்த்துருக்கியா? எத்தனை நூண்டு இருக்குது. அது வந்து நம்ம ஒரு மாங்காய் எடுத்தாலே அந்த மாதிரி 4-5 பாக்கெட்டு தயாரிக்கலாம் போல இருக்குது. இது நூண்டு தான் இருக்குது. அதுவே 10 ரூபா சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோ, லாபம் கிடைக்குமே போய்ட்டு நம்மளுக்கு. ஆமாம் ஊறுக்காய் போகிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், இந்த எண்ணெய் இதெல்லாம் தான் செலவாகும். சரிடி நான் செஞ்சு தரேன்டி. என்னால் மொத்தமாக செய்ய முடியாது. கீதா, ராணி, கோமதி இவங்களெல்லாம் வச்சு தான் செய்யும். ஏன்னா நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு. நான் சந்தையில் எப்படியுமே போடலான்னு பார்த்தா விலை கம்மியாக தானே விற்கிதுங்க. இந்த மாதிரி ஊறுக்காய் போட்டு விற்கலாம். சரி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்.
சரிக்கா வீட்டில இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஆச்சே நம்மளுக்கும் ஒரு நல்லா கிடைக்கும். இவங்க தான் இருக்கிறாங்களா? வா கோமதி உட்கார் வா. ஏக்கா இருக்கட்டுங்க, வீட்டில் நிறைய வேலை இருக்குதுக்கா. புடவெல்லாம் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் இங்கேயே உட்காந்துருக்காளக்கா. நான் போகிறேன் தான் சொன்னேன், பரிமலாக்கா தான் உட்கார வச்சுக்குது. பசங்களை ஸ்கூல்ல வந்து கூட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ எல்லார் வீட்டுக்கும் எப்போ போயிட்டு எப்போ போய் பசங்களை கூட்டு வருவேன்? அதுதான் உன்னை எடுத்துமே கொடுன்னு சொன்னேன். வீட்டுக்காக போடுவியா நீ தானே? நீ போன்னு சொன்னேன். இப்போ வந்து தாம் தூம் கத்தின்னு இருக்கேன். ஆனால் எதிர்த்து பேச தானே நல்லா கற்று வச்சுக்கிறேன். கோமதி வீடு வா வா இங்கே உட்கார் வா. என்னக்கா நீ வேற வெட்டியாக பேசி பொழுது போக்க சொன்னா நல்லா போக்குவேன். ஏக்கா கேட்டீங்கக்கா வெட்டியாக பேசினேன் நான். ஐயோ ராதிகா போய் அப்படி சொல்லிட்டு அவள் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கா. அவள் வெட்டியாக பேசினேக்கான்னு சொல்றியே. அப்படி என்ன சொன்னாவா? நம்ம தலையெழுத்தியே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ஊருக்கா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காடி. அவள் சொல்கிறது நல்ல விஷயமா தான் இருக்குது. வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். இது ஊருக்கா பிஸ்னஸா? அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு யார் எங்கே போய் வைக்கிறது? வீட்டில் நம்ம தான் போட்டு நம்ம தான் சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுக்க நம்ம என்ன பண்ணுறது சொல்ல? ஏன்னா ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறத பற்றியா எடுக்கும் போதே தடை இதெல்லாம் வச்சுக்கின்னு எங்கேருந்து கரை சேரது? காலத்துக்கும் கடைக்காரன்னு சுற்ற வேண்டியதான். என்னக்கா சுழுசுமே பேசுன்னு கிடக்கிறாவ? ஏண்டே நம்ம வீட்டில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குது. உங்கள் வீட்டில் மரம் இல்லை, சரி விடு. ராதிகா வீட்டில் எங்கள் வீட்டில் நிறைய மாங்காய் இருக்குது. அந்த மாங்காய்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அது ஊருக்கா போட்டு விற்றுன்னு வச்சுக்கா கொஞ்சம் நல்லா காசு கிடைக்கும். நம்ம இன்னும் நாள் வேலை இல்லாமல் இருக்கிறனால இந்த ஊருக்கெல்லாம் போட்டு விற்கலாம்ல. நீங்கள் சொல்கிறது சரிதாக்கா. அது எடுத்துன்னு போயிட்டு நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி விற்போம்? நம்ம ஊரில் இருக்கிறது 50 வீடோ 60 வீடோ தான். அந்த 50 60 கூட வாங்கினாங்கன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு அந்த ஊருக்காக வச்சுன்னு இருப்பாங்க. அப்புறம் எப்படி நம்ம கட்டுப்படி ஆகும்? இத்தனை பேருக்கு சம்பளம் வர தரனால இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க மாங்காய் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியில் சந்தையில் கூட போய் வாங்கிக்கலாம்க்கா. இல்லை தோட்டம்லாம் வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் வாங்கணும்னு வச்சுக்கேன் நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். விற்கிறத பற்றிலாம் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கள். ஃபோன்லேயே கூட நம்ம விற்கலாம். இதெல்லாம் ஒன்று சொல்லி குழப்பம் இருப்பாமா. அவள் சரியாக தானே சொல்கிறேன். நம்ம தான் எல்லாத்துக்கும் தயங்கி உட்காந்து இருக்கோம். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, நாங்கள் எங்கேயும் கடை வாங்கிக்கணும் உட்காந்துருக்கோம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக யூஸ் பண்ணி நம்மளும் முன்னேறி வரணும்ல. என்னக்கா இதெல்லாம் வேலைக்கு வர கதையாக்கா? வீட்டில் பசங்களுக்கு வேலை செய்யறதுக்கு 100 நாள் வேலைக்கு போகிறதுக்குமே சரியாக இருக்குது. எங்கேருந்து ஒரு தொழில் எடுத்தோன்னா அது கரெக்டாக செய்யணும். ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டுட்டுனா அப்புறம் அசிங்கமாக நம்மளுக்கு எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. சரி முதல்ல ஃபோன் பண்ணி நம்ம ஆளுங்களை மொத்தப்படி வர சொல்லுங்க. இப்போ எதுக்கு எல்லாரும் இங்கே வர சொல்கிறேன்? பிஸ்னஸ் பற்றி பேசணும். ஆமாம் ஃபோன் போட்டு எல்லாரும் வர சொல்லி கீதா ராணி பெரிய பொண்ணு 100 கூட கூப்பிட்டு கூட ஒரு வீட்டில் சுமதா இருக்கா. அக்கா எது வேணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்களாக்கா. திடுதிப்புன்னு பண்ணி வைக்கிங்க. யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நானே என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தென்னால யோசிச்சிருந்தேன். இப்போ எனக்கு ஒரு வீடியோ நான் பிறந்திருக்கேன். டக்கு டக்குன்னு நம்பரை போடு, ஃபோன் பண்ணிவிடுவேன். பண்ணி டக்குன்னு வர சொல்லு. 5 நிமிஷத்தில் எல்லாரும் இங்கே இருக்கணும்னு சொல்லு. எல்லாரும் டயர் நல்லா படுத்து தூங்கி இருப்பாங்க. ஒரு வளங்க வர மாட்டாங்க தெரியல. இங்கே வான்னு சொன்னால் யாரும் வர மாட்டாங்க. பரிமலாக்கா பிரியாணி செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாரும் எப்படி பறந்துச்சு வருவாங்க பாரு. நான் இங்கே பிரியாணி செஞ்சேன். நானே கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க சொல்கிறேன். அப்போ தான் வருவாங்க. இவனை பயந்துடாத. உன்னை பிரியாணி செய்ய சொல்ல போகிறாங்க. பிரியாணி நின்று உட்காரண்டியே. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினைப்போ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தானிலோ. இங்க இருக்கிற பாத்தியா? என்னடி உனக்கு நீயே தாலாட்டு பாடி தூங்குற போல இருக்கு. வந்துட்டீங்களா? இங்கே தேடி வந்துட்டீங்களா? எங்கே நிம்மதியாக இருக்க விட்றாதீங்க. எங்கே போனாலும் பின்னாடியே வந்துருங்க. இவன் இப்படி பேசுறா? நிம்மதி வேணுமாமே நிம்மதி? அப்படி என்ன மேடம் வெட்டி முடிச்சிட்டீங்க, இப்போ நிம்மதியை தேடி வந்திருக்கீங்க? போங்கடி. நம்ம நினச்சது எங்கன்னா செய்ய முடியுதா? அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் காலையில் 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன். அவங்க அம்மா காப்பி எடுத்துன்னு வந்து கொடுத்து எழுப்புவாங்க. இந்த அம்மா காப்பி குடின்னு சொல்லிட்டு. இங்கே காலையில் 5 மணி ஆகக்கூடாது இருந்து அடாரம் வச்சு ஒரு அம்மான் தலையான நின்று கத்தின்னு கிடக்குது. காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன் தினமும். எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறேன், காஃபி போடுறேன், டிஃபன் செய்கிறேன். என்ன எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. எங்கன்னா ரெஸ்ட் எடுக்க முடியுதா? அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க அந்த மரத்தடியில் வந்து படுத்துனக்கேன். அங்கேயே வந்துட்டீங்க. என்ன விட்டு உருட்டுறா பாரு. நீ காலையில் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வைக்கிற போஸ். இது எங்க நம்ப சொல்ற? டெஃபினெட்லி. யாராவது புயல்ல பொறி சாப்பிட்டுருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க கதை. எங்கள் அம்மா வீட்டில் இருந்ததுலாம் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அந்த நினைவுகள் திரும்பிட ஏக்கங்கள். அவ்வளோ ஏக்கமா இருக்கிறவ போய் உங்க அம்மா வீட்டில் என்ன தங்கிட்டு வர வேண்டியதானே? போக வேண்டியதானே. இப்போ உன்னை யார் போவான்னு சொன்னது? உங்க மாமி போவான்னு சொன்னாங்களா? என் மாமியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் என்ன உனக்கு? நான் போனால் தான் முதல்ல என்ன எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஐயோ இன்னும் அதே மாதிரி கோவத்தோட இருக்க மாட்டாங்க. நீ ஒரு நாளாவது அவங்க வீட்டுக்கு போனியா? நீ கல்யாணம் ஆன புதுசுல போயிருப்பேன். அப்போ நீ வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு உன்னை வீட்டில் சேர்க்கல, தொத்தி விட்டாங்க. இப்போதான் ஒரு குழந்தை பிறந்துச்சு, இத்தனை வருஷம் ஆகுது, இனி சேர்க்க மாட்டாங்க. ஆமாம் சேர்க்க மாட்டாங்க. சரி இப்போ உன் நாத்தனாரே ஒரு பையனை லவ் பண்ணிச்சு, அந்த பையனுக்கே உன் மாமியை கல்யாணம் பண்ணி வைக்க போது இப்போ அவங்களே ஏற்றுக்கினாங்க. உங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்க மாட்டாங்களா உன்னை இப்போ? அப்படின்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன். காலையில் ஃபோன் அட்டன் பண்ணவங்க நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா, எனக்குலாம் ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காத, வெய் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னாங்க? ஆமாம் அதான் ஒரே வருத்தமாகிடுச்சு எனக்கு. இங்கே பாரு எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி இருக்குது. இப்படிதான் இருக்குது. உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல பச்சை பசன் சோலையிலே பாடி வந்த பைங்கிலேயே இன்று நடைபாதையிலே வாழ்வதென்னு தெரியலையே குத்து நெறிஞ்சு முள்ளு குத்துது நெஞ்சுக்குள்ள.
ரொம்ப பாவமா இருக்கு பெரிய பொண்ணை பார்த்தாலே. என்ன பண்ணுறது, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம். என்னது? பொங்கலுக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் சீர் வாங்கினுவா, தீபாவளிக்கு சீர் வாங்கினுவா, நகை வாங்கினுவா, அத்தை வாங்கினுவா, இத்தை வாங்கினுவா, எங்கள் மாமியார் வீட்டை சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டை போகும்போது என்னை சேர்க்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாமே மிச்சம் தான். ஒருவேளை உனக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது, பணம் செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட என்ன பேசாம இருக்கிறாங்களோ? இருக்கலாம். சரி, அந்த கதையை விடுங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ எதுக்கு வந்தீங்க? எங்களுக்கு வீட்டில் சும்மா போர் அடிக்குது. அதனால தான் உன்னை கூப்பிட சொல்லிட்டு வீட்டில் போனால் மாமியார் வந்து வெளியில் போய் எங்கே போகிறான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நாங்களும் தெரிஞ்சு வந்தோம். அத்தாங்க மத்தல உட்காந்துக்க. வீடு அடங்கி இருக்க மாட்டீங்க. வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுல்ல. பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சிங்க. என் மாமியார் மட்டும்தான் இருக்குது. மாமியார் பத்துன்னு தூங்குது. நானும் வீட்டில் இருந்தேன். அதை கூட சேர்ந்து நான் தூங்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி இருந்து அப்புறம் உடம்புலாம் குண்டாயிடும். அப்புறம் ப்ளவுஸ் பத்தாது, மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட முடியாது. அதுக்கப்புறமா நான் திரும்ப ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்காக டயட் இருக்கணும். அப்புறம் ஜிம்முக்கு போகணும். அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா வீட்டில் இருந்தால். அதனால தான் வீட்லேயே ஓடி வந்துட்டேன். மதியானத்தில் தூங்கினாலே உடம்பு ஏறி போகுது. அதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா. அத்தை சாப்பிடக்கூடாது, இத்தை சாப்பிடக்கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, அது இது நம்மளை கட்டுப்படுத்தி அப்படி பைத்தியமே பிடிச்சிக்கும். எதுக்கு மதியானத்தில் தூங்குறது, உடம்பு ஏறி போயிட்டு அப்புறம் கஷ்டப்படுறது. அதனால மதியானத்தில் தூங்காமல் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இருக்கோம். காலையில் எழுந்துக்கிறதே லேட்டு. மதியானத்தில் எங்கேருந்து தான் உங்களுக்கு தூக்கம் வரும் தெரியல. யார் ஃபோன் பண்ணுறது? யார் ஃபோனில்? ராதிகா ஏன் ஃபோன் பண்ணுறேன்? ஒருவேளை நம்மளை புடவை தானே எடுத்துன்னு போச்சு. அது வந்து வாங்கி சொல்லி ஃபோன் பண்ணுறது என்னன்னு கேளு. நம்ம வேனில் தூங்கி இருந்தால் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்களே எழுப்பி அதை பாட்டு பேக்கில் போட்டு எடுத்துன்னு போயிடுச்சு. எருமை மாடு மாதிரி தூங்கி இருந்தா எழுந்தா தானே. காஞ்சிபுரத்துக்கு அவ்வளோ தூரம் போய் வந்து உடம்பு நெட்டு கைண்டு போச்சு, டயர்டாக தூங்கிட்டான். அதை நம்ம பெரிய குத்த மாதிரி பேசினிருப்பீங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறீ? ஹலோ, சொல்லுக்கா. எங்கடி இருக்க? என்னக்கா விஷயம்? உங்கள் வீட்டில் இருக்கியா இல்லை வெளியில் இருக்கியா? கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கியா? வீட்டில் இல்லைக்கா, இங்கே வெளியில் தான் அந்த மரத்தடியில் இருக்கோம். யாரா இருக்கீங்க? நானே பெரிய பொண்ணு கீதா 3 பேர் இருக்கோங்க்கா. நல்லதாக போச்சு. என்னக்கா புடவை வந்து வாங்கி போகணுமா? இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குக்கா. அப்புறமா வந்து சாயங்காலமாக வந்து வாங்கி போகிறேன். அது இல்லடி, முக்கியமான விஷயம்டி. இங்கே பரிமளாக்கா வீட்டில் தான் இருக்கிறேன். வரீங்களா 3 பேரா? முக்கியமான விஷயமா? அப்படின்னா முக்கியமான விஷயம். கொடைக்கு பிளவுஸ் தைக்க கொடுக்கணுமா? இதுவே எல்லாத்தையும் சொல்லிடும். அது என்ன சொல்லுது முதல் கேள. ஏடி, எனக்கு ஒரு தெரிஞ்ச டெய்லர் கடை இருக்குது. அங்கே கொடுத்துடலாம். பிளவுஸ்லாம் இது சொல்கிற இடத்துல கொடுக்காத, சரியா தைச்சு தர மாட்டாங்க. ஏக்கா, கீதாவுக்கு தெரிஞ்ச டெய்லர் கடை இருக்குதான், அங்கேயே கொடுத்துடலாம். சொல்கிற பிளவுஸ் நல்லா தைச்சு தருவாங்களாம். ஆரி ஒர்க்லாம் போட்டு நல்லா கம்மியாக தான் வாங்குவாங்களாம். லூசு கிறுக்கி மென்டல் பயிலுங்களா? முதல்ல என்ன சொல்கிறேன்னு கேளுங்கடி. இது லூசு கிறுக்கியா? என்ன விஷயம் சொல்லு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா ஃபோன் பண்ணி தொலை பண்ணிக்கோ. அதுதான் ஃபோனை வீட்டிலே வச்சு வரணும்னு பார்த்தா மறந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கையில். எங்கே போனாலும் ஃபோன் பண்ணி வீடு எடுக்குதுங்க. ஏண்டி, ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசணும்டி. வாங்கடி பரிமளாக்கா வீட்டாண்ட. பிஸ்னஸா? என்ன பிஸ்னஸா? ஆமாம், எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. கிளம்பி வாங்குங்க. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? காலையில் எழுந்தோமா, வீட்டு வேலையை பார்த்தோமா, பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சோமா, சாப்பிட்டோமா, டிவியில் சீரியல் பார்த்தோமா, தூங்கணுமா, ஊரை சுற்றணுமா, கொஞ்சம் டைம் இருக்கிற நேரத்தில் இன்னொரு நாளுக்கு வேலைக்கு போகணுமா, இதுக்கே நமக்கு டைம் பற்ற மாட்டேது. எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? பிஸ்னஸ் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னதுடி, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களாமா? ஐயோ, நமக்குலாம் இந்த வேலைலாம் தேவையா? வர முடியாது சொல்கிறேன். பிஸ்னஸ் எதுனா ஆரம்பிச்சு உசர் எடுத்துன்னு கிடக்குங்க. ஆமாம், வர முடியாது சொல்லிட்டு. இந்த ராதிகா, கோமதி, பரிமளா 3 சேர்ந்துன்னு வச்சிங்க. இப்படி தான் நம்மளை வேலை எப்படி வாங்குறதுன்னே சுற்றின்னு இருக்கோங்க. வர முடியாதுன்னு சொல்லு. ஏக்கா, யாராலையும் வர முடியாதா? பிஸ்னஸ்லாம் அவங்களே பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்களும் கடைசி வரைக்கும் உருப்பட மாட்டேங்கிறீ. உருப்படவே மாட்டீங்க. நாங்கள் உருப்படலாம் போகிறோம், நீங்கள் உருப்படுங்க. வெயிடி ஃபோனை முதல்ல. நான் கூட சாப்பிட எப்படி கூப்பிடுதுன்னு நினச்சேன். வெய் ஃபோனை வை முதல். சரி வச்சிடறேன். இடையே ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்கடி. புருஷங்க சம்பாதிக்க துட்டு செலவு பண்ணோமா, இந்த 100 நாள் வேலைக்கு டைம் பாஸ்க்கு போகணுமா அப்படின்னு இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது போகலாம். ஆனால் வேலை வெட்டி எதுவுமே கிடையாது போலகுது. நம்ம உசுறு எடுக்கிறதுக்குனே இருக்குங்க. நானே இந்த 100 நாள் வேலைக்கு எதுக்கு போய் இருக்கேன், கஷ்டப்பட்டு கிடக்கிறேன். நீங்கள் வெளியில் எங்கன்னா வந்து நான் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு வந்துடணும். பெரிய தொல்லையாக இருக்குது. ஃபோனை ஒன்று வச்சுக்கேன். என்ன பிஸ்னஸ் ஆண்டி? எதனா புடவை வைக்கிறேன், புண்ணாக்கு வைக்கிறேன், எதனா சொல்லின்னு இருக்காங்க. வேறு வேலை என் பெட்டி எதுவுமே கிடையாது. அவசரப்பட்டுட்டுமோ? என்னடி சொல்கிறேன்? ஏதோ பிஸ்னஸ் சொல்லிச்சிங்க. என்ன ஏதுன்னு கேட்டுருக்கலாம்ல. ஏன் இப்போ பிஸ்னஸ் இருந்தால் இப்போ பணம் கொட்ட போதா? முதல்ல உன் அம்மா வீட்டில் உனக்கு சேர வேண்டிய பங்கு சண்டை போட்டு எப்படி வாங்குறதுன்னு பாரு. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு குடும்பம் நடத்தினா நடக்காத. ஆமாம், சரியா சொன்னேன். என் அம்மா வீட்டில் கூட சண்டை போட்டு எப்படி நான் சொத்து வாங்குதுன்னு பார்த்துருக்கேன். என் மாமியார் வீட்லேயும் சொத்து நிறைய இருக்குது. எல்லாத்தையும் என் பேரில் எழுதின்னு பாட்டுன்னு சொகுசாக வாழப்போம். அதை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், வெட்டிக்கு போகலாம். இது இதை மாதிரி உங்களுக்கு யோசனை. எப்படி சொகுசாக வாழதுன்னு யோசிக்காதீங்க. ஏண்டியா, அம்மா அப்பா வீட்டிலேருந்து எப்போ சொத்து தருவாங்க, எப்போ சண்டை போட்டு பிரித்து வாங்கி வரலான்னே சுற்றி நிற்கிங்களா? ஆமாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே சொத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்க சேர்த்து வைக்கணுமா? ஓ, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து மட்டும் உங்களுக்கு வேணும். நல்ல கதையாக இருக்குடியாண்ணா. அதுதாண்டி வழக்கமே. புதுசாக நாங்கள் மட்டும் தான் நம்ம இப்படி பேசுகிற மாதிரி பேசுகிறேன். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பாங்க சொத்துலாம். அதை எப்படி ஆட்டிய போடுறது? மாமனார் மாமியார் சேர்த்து வச்ச சொத்தை எப்படி ஆட்டிய போடுறது? இதுதாண்டி முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் நம்மளாம் கஷ்டப்படல சம்பாதிக்க கூடாது. அவங்க நமக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்களா? நம்ம பங்கு நம்ம அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு முதல் வாங்கணும். அதை நல்லா வருவீங்க 2 பேரும். உங்களெல்லாம் வச்சு அந்த குடும்பம் எப்படி உருப்பட போகுதுன்னு தெரியல. இவ ஒருத்தி கூட கட்டுவா. போ, அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்களா பாரு, ஏதோ போய் பண்ணு போ. நல்லா வேர்வை சிந்தியே உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதி. கோமதி அக்கா, ராதிகா, பரிமளாலாம்
பசங்களும் பெரிய பெருசாக ஆகிட்டாங்க. சரி ஆலியாக்க பசங்களும் சின்ன பசங்க வச்சுக்கோ. நம்ம அதுங்க 2 பேரோட பசங்களும் பெரிய பெரிய பசங்க. அதுங்களை வந்து காலேஜ் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு நிறைய செலவு இருக்குது. அதுங்க எப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கலாம் பார்த்துருக்குங்க. நம்மளுக்கு அப்படியே சின்ன சின்ன பசங்க தானே, இன்னும் காலம் இருக்குது, சொத்து சொகம் இருக்குது. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கணும் சொல்லு? வயசு இருக்கும்போதே சம்பாரிச்சு வச்சுங்கடி, வயசான காலத்தில் எப்படி சம்பாதிக்க முடியும்? உழைச்சா தானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? உழைங்க, வீட்டில் நல்லா வேலை செய்யுங்க, கிடைக்கிற வேலை செய்யுங்க. உழைச்சா தானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இவ ஒரு கிறுக்கி. ஃபோனில் ரீல்ஸை பார்த்தோமா, நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து போட்டோமா, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், எப்படி பூ வச்சுருக்கோம், எப்படி பொட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா, வாழதை விட்டுட்டு வேர்வை சிந்தி உழைக்கணுமா. இப்போ சொகுசாக வாழறது மட்டும்தான் வாழ்க்கையா? எங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படாமல் வாழறது மட்டும்தான் வாழ்க்கை. கஷ்டப்பட்டு வாழறதுலாம் வாழ்க்கையே கிடையாது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சோம்பேறித்தனமான புத்தி எங்கேருந்து வந்துன்னு பார்த்தா உங்ககிட்ட இருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்காவது உங்கள் அம்மா வீட்டிலலாம் சொத்து இருக்குது, உங்களுக்கு பிரித்து தருவாங்க. எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் வந்து எண்ணெயே சேர்க்க மாட்டாங்க. எங்கேருந்து எனக்கு சொத்து தருவாங்க? கோமதியக்கா ராதிகாக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா, அங்கே போய் உழைச்சி சம்பாரிச்சு நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க போகிறேன் பார். போங்கம்மா போங்க, உருவாக்குங்க. முட்டாள்தனமாக பேசாதடி. இத்தனை நாளாக தான் முட்டாளாக இருந்திருக்கேன், இன்னியும் முட்டாளாக இருக்க மாட்டேன். நம்ம சொந்த காலில் நிற்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், கொடி கட்டி பறக்கணும். எந்த சோம்பேறி நான் இங்கே சொல்கிற பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. முன்னாடி இது இந்த மரத்தடியில் உட்காந்து ஏதாவது நான் இங்கே பிறந்துச்சேன்னா பெரிய பண்ணுக்கா என்னன்னு தெரியலையே, கிரிக்காயிட்டாலோ. 5க்கும் 10க்கும் புருஷன்கிட்டயும் மாமியார்கிட்டயும் கையேந்தி நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும். இனிமேல் ₹1 சாக்லேட் வாங்கினாலும் அது என்னோட உழைப்பாக இருக்கணும். வரட்டா? இவனாலும் உழைக்க மாட்டேன், போக மாட்டேன், வர மாட்டேன். நீ இருந்தா என்னாச்சு திடீர்னு இவளுக்கு? இல்லையே நில்லுடி, காதில் கேட்காத மாதிரி எப்படி போறா பத்தியா? ஏக்கா எல்லாரும் ஒன்றா கூட்டிட்டாங்களே, ஒருவேளை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகிடுவாங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 2 நாளைக்கு பண்ணுங்க, 3 நாளைக்கு பண்ணுங்க, அதுக்கப்புறம் மற்றதில் உட்காந்து இப்படி தான் கதை பேசுங்க. நம்மள மாதிரி வீடு போய் பார்க்கட்டான். இத்தனை தடவை பார்த்துருப்போம் இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் என்னென்ன கதையை சொல்லி இருந்துங்க. இது வரைக்கும் ஆரம்பிச்சதுங்களா? அதே மாதிரி தான் இதுவும். சோகத்தில் இருந்த பந்தா பெரிய பொண்ணு திரும்பி வருவாப்ப. ஆமாம், நீங்கள் சொல்கிறதா சரி. கழுதை கேட்டால் குட்டி சேவரு. இவங்கெல்லாம் என்ன சாதிச்சிருப்பாங்க பார்க்கலாம். திரும்பவும் இந்த மரத்தில் தான் வந்து உட்காரணும். மாமியார் நல்லா மிரட்டி வேலை வாங்கினோமா, நல்லா சாப்பிட்டோமா, ஊரை சுற்றணுமா, அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அத்தை பண்ண போகிறேன், இத்தை பண்ண போகிறேன் சுற்றி நிற்குங்க.